எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை 2026 பிப்ரவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த 2026 பிப்ரவரி மாதத்துல கிரகங்கள் பல ஒன்றாக இணைந்து ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த வெரி வெரி பவர்ஃபுல் சதுர் கிரக யோகத்தை உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் நிலை மற்றும் 4ஆம் நிலையில ஏற்படுத்துகிறது. இந்த 3 மற்றும் 4ஆம் நிலையில ஏற்படுத்தக்கூடிய இதனுடைய தாக்கம் பார்வை பலத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வீட்டு பாக்கியத்தை தரக்கூடிய நிலையிலும் தொழில் நிலைகளிலும் இருக்கும். உங்களுடைய 10ஆம் நிலையில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறார். இந்த கேது பகவான் மீது இத்தனை கிரகங்களுடைய தாக்கம் என்பது தொழில் சார்ந்த விஷயத்துல கூடுதல் நேர்மையோடு இருக்கும்போது அள்ளித்தரக்கூடிய அற்புதமும், அதே சமயத்துல வாழ்க்கையில ஏதேனும் ஒரு நிலையில கர்ம வினை பயனினுடைய நல்வினைகள் அன்றி தீவினைகளை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு இருந்தால் அதற்கான சிக்கலை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது. இது உங்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கக்கூடிய அமைப்பு, ரெட் கார்பெட் வெல்கம். மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும் என்றால் தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை, அதாவது பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் டைரக்ஷன் இரண்டுமே தேவை. அது மட்டுமல்ல, நல்ல வழி நடத்தப்படுவது, நல்லதாக உங்களை வழி நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். நீங்கள் அந்த வழியிலே நடக்க வேண்டும். உங்களுடைய மனதினுடைய சிந்தனைகளை அவ்வப்போது திரும்பிய பக்கமெல்லாம் ஓட விடாமல் ஒரு நிலைப்படுத்தி உங்கள் செயலை செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. மாதத்தினுடைய துவக்கத்திலே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்த புத ஆதித்ய யோகத்தை தருகிறார். இதன் காரணமாக ஒரு திறமையை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்திருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக நல்ல யோசனை, அது சார்ந்த யோசனையின் மூலமாக அது சார்ந்த பேச்சு சரியான முறையில எடுத்துரைத்து ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாய் நிச்சயமா அமைகிறது. அது மட்டுமல்லாமல் சந்திரமங்கல யோகம் என்பது உங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தர்ம கர்மாதிபதிகளாக உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருப்பது, இவையெல்லாம் அதாவது ஒன்றோடு ஒன்று பார்வை பலத்தின் மூலமாக மாத துவக்கத்துல இணைந்திருப்பது இந்த பௌர்ணமிக்கான ஒரு அமைப்பு. அதுல வெற்றி ஆகையினாலே ஒரு பிரகாசமான ஒரு மாதமாக உங்களுடைய செயல்பாடு எப்படி நீங்கள் செயல்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்படி அமையும். சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். செல்வ செழிப்பை எல்லாம் தருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியதாக அமையும். அதே சமயத்துல மாதத்தினுடைய மைய பகுதியில சுலப யோகத்தின் மூலமாக வெற்றி. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தின் அதிபதி புதன், இருவருமே இணைந்து எதிர்பாராத தன யோகத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய மாதமாய் இது அமைகிறது. இந்த விபரீத ராஜயோகத்தினுடைய பலன் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு, ஏதாவது முயற்சி நல்ல திசையில் இருந்தால் அந்த முயற்சி வெற்றி தருவதற்கு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், ராசிநாதனே 6ஆம் இடத்து அதிபதியுமாக ஆகிறார். ஆகினால இந்த மிகப்பெரிய அற்புதம் விபரீத ராஜயோகம், நல்லதை நோக்கிய உங்களுடைய செயல்பாடு இருந்தால் அதற்கான பலன், அல்லது உங்களுடைய செயல்பாடு எதை நோக்கி இருந்ததோ அதை நோக்கிய பலன்கள், அதற்கேற்ற நல்லதற்கு மிகப்பெரிய நல்லதும், கெட்டதற்கு அதற்கேற்ற தக்க பலன்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் என்பது உங்களுக்கு தருகிறது. எதிலே எச்சரிக்கை தேவை என்பதை எல்லாம் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத விருச்சிக ராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய ராசி விருச்சிகம், லக்னம் விருச்சிகமாக இருந்தாலும் இது பொருந்தி வரும். இல்லை என்றால் விருச்சிக ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை உங்களுக்கு கணித்து தந்திருக்கின்றேன். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சாதாரணமான மாதமாகவே அமைய போகிறது. இந்த மாதத்துல உற்சாகமும் தைரியமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொந்தமாக முயன்று அட்வான்ஸாகவே சில விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி எடுப்பீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது சில வழிகளிலே சாதகமாகவும் மற்றும் பல வழிகளிலே கலவையாக அல்லது ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சதுர்கிரக யோகம் மாத தொடக்கத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில இருப்பது என்பது தைரிய வீரத்தை தரும். அந்த தைரிய வீரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு நட்பு உறவுகளை சரியாக கையாண்டால் வெற்றி என்பது இருக்கும். பயணங்களுக்கான வாய்ப்பு என்பது இருக்கும். பயணங்கள் தொழில் வேலை சார்ந்த அல்லது இல்லத்தில் உள்ள சுபகாரிய விஷயங்கள் சார்ந்த அல்லது குடும்ப விஷயங்கள் சார்ந்த பயணங்களாக இருக்கும்.
நண்பர்களோடு கேளிக்கை சார்ந்த பயணங்கள் என்றால் கூடுதல் கவனம் தேவை. முதல் பாதியை விட 2ஆம் பாதி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஆன்மீக பணிகளிலே ஈடுபடும் போது உள்ளன்போடு ஈடுபட வேண்டும். ஏதோ பரிகாரம் செய்வது போன்ற ஒரு ஒரு அலட்சிய போக்கெல்லாம் இருந்தால், அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்லது வர வேண்டும் என்று செய்யலாமே தவிர அடுத்தவர்கிட எந்த விஷயமும் செய்யக்கூடாது. உங்கள் மனநிலையிலே ஆக்ரோஷம் என்பது குறையும். அதனால் சமூக பொறுப்பு என்பது உயரும். இழந்த நட்பு, உறவு இவற்றையெல்லாம் எண்ணி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத நிலையும் ஏற்படும். உறவுகளிலே பிரிவு மிக மிக கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசி அன்பர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாகவும் வெளிப்படையாகவுமே சொல்ல வேண்டிய காலம். காதல் உறவு என்றாலும், வாழ்க்கை துணை என்றாலும், நீண்ட நெடு நாட்கள் நட்பு என்றாலும், ஏதோ ஒன்று உங்களுடைய ஆணவ கண்ம மாயை அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய பொய் விஷயங்களின் காரணமாக எதிரியாக மாற்றிக்கொள்ள பிரிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த பிப்ரவரி மாதம் காட்டுகிறது. ஆகையினால் வெற்றிக்கு வழி என்பது பிரச்சனைகளை மனதை விட்டு பேசி தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கை துணையிடமிருந்து பிரியக்கூடிய அமைப்பையும் சிலருக்கு காட்டுகிறது. ஆகையினாலே கவனம். தேவையற்ற வீண் விவாதங்கள், சிறிய விஷயங்களை பெரிதாக்குவது குடும்பத்தில நிச்சயமா கூடாது. தேவையற்ற வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் மீது அக்கறையும் கவலையும் நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். அலட்சிய போக்கு அல்லது ஒரு சும்மா மேலளவிலே ஒரு பாசத்தை காட்டுவது எல்லாம் அது கண்டுபிடிக்கப்படும் போது வெற்றிக்கான வழிகளை பறித்து விடக்கூடிய அமைப்பு. ஆகினால் கவனம். பொருளாதாரத்தை, பண விஷயத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் சற்று சாதாரண நிலையில்தான் இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். ஆனால் சொத்து விஷயங்களிலிருந்து ஏதோ ஒரு ஆதாயம் என்பது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லும் போது இருக்கும். ஆனால் பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் விஷயங்களிலே இவற்றிலே மோசடிகளிலே சிக்க அல்லது பிரச்சனையில் சிக்க நீங்களே எதுவும் செய்யாதீர்கள். ஏனென்றால் எச்சரிக்கை உணர்வு என்பது மிக முக்கியமானது. மீதி பண விஷயங்களை பொறுத்தவரை ஒரு மிதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் மாதத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. முதல் பகுதியிலே குறிப்பாக பிப்ரவரி 10 வரை சற்று கூடுதல் சவால்கள் இருக்கும். காதல் விஷயங்களிலே சற்று எச்சரிக்கை. எதிர்பாலின ஈர்ப்பு என்றால் சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. ஏனென்றால் இதனால் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலையில் காட்டுகிறது. குறுகிய பயணங்கள் நிச்சயமாக தொழிலுக்கு நன்மை தரக்கூடியதாய் அமைப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப ரீதியில் பார்க்கும்போது பல திசைகளிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை சமயோஜிதமாக தடுத்துக் கொள்வது மிக முக்கியம். அரசு பணியாளர் என்றால் அரசு சார்ந்த விஷயங்களில அரசியல் அல்லது போட்டி பொறாமையிலிருந்து விலகி இருப்பதற்கான விஷயங்களை அல்லது அது சார்ந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது மிக முக்கியம். அலட்சியம், ஆரோக்கியத்தில் குறிப்பாக அலட்சியம் என்பது இருக்கக்கூடாது. ஏதேனும் நோய்க்கு சிகிச்சையில் மாத்திரை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அதை தவறாமல் சரியான நேரத்தில் மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு தடைகளை தகர்த்து வெற்றியை பெறுவதற்கு உழைக்க கூடுதலான நேரத்தை தரும். மாணவர்கள் என்றால் கடின உழைப்பு என்பது நிச்சயமாக தேவை. தொடக்கம் முதலேயே உங்களுடைய கவனச்சிதறல் ஏதும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நீங்கள் உற்றார் உறவினர் மற்றும் தகுந்த ஆசிரியர்களுடைய அறிவுரையோடு செயல்படும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் ஆதரவு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றிக்கான வாய்ப்பு என்பது முயற்சியின் பெயரிலே அமையும். உடன் பிறந்தவர்களுடைய உடல்நல பிரச்சனைகள் காரணமாக சில நாள் கவலைப்படக்கூடிய அமைப்பு. தாயாரினுடைய உடல்நிலை பிற்பகுதியிலே, மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சற்று நீங்கள் கூடுதல் அலைச்சல் செலவு செய்யக்கூடியதாய் அமைய சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்திராஷ்டம தினங்களிலே புதிய வேலையை துவக்காதீர்கள். செய்யக்கூடிய வேலைகளிலே கவனமாக இருங்கள். இரவு நேர பயணங்களை தவிருங்கள். பயணங்களிலே அஜாகிரதையாக இருப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்களாக 26 பிப்ரவரி 12 PM முதல் 28 பிப்ரவரி 2026 3:56 AM வரை. ஆகினால எச்சரிக்கையாக, கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி மாதத்திலே என்றால் 7, 8, 9, 17, 18, 19, 26 மற்றும் 27. வழிபாடு, இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கான வழிபாடு சஷ்டி, கிருத்திகை தினங்களிலே மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலே செய்வதும், உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது, குறிப்பாக ராகு கால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது நன்மையை தரும். அன்பு நேயர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.